அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த 10 வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2-2A கேட்கப்பட்ட செயல் பாடல் வரிகளை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாடல் வரிகளுடைய ஆசிரியர் யார், ப்ளஸ் அந்த பாடல் வரி இடம்பெற்ற நூலையும் பார்க்க போகிறோம். மேலும் நம்ம ஷார்ட்கட்டோடையும் பார்க்க போகிறோம். அதனால் இது உங்களுக்கு மறக்கவே மறக்காது, ரொம்ப ஞாபகமாக இருக்கும். இதை நம்ம பார்க்குறனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம செயல் படிக்கும் பொழுது எந்த ஏரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறனால உங்களுக்கு இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன், அது எக்ஸ்பிளனேஷன் பண்ணி போட்டிருப்பேன். இது பார்ட் 2 ஷார்ட்கட்டோட நம்ம பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. யாரு அப்படின்னா திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் தான் தேவாரத்தில் 4, 5, 6 திருமுறைகளை பாடினது யாரு? திருநாவுக்கரசர். ஓகே, ஒன்று கொலாம் பாடினது யாருன்னா திருநாவுக்கரசர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க, நாவுன்னா நாக்கு, அது நமக்கு தெரியும். நாக்கு என்ன இருக்கு? ஒன்று தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நாக்கு ஒன்று தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 9 நாளி உடுப்பவை 2 என்று பாடிய புறநானூற்று புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த புறநானூரை நம்ம புறான்னு ஞாபகம் வச்சிருக்கோம். புறாவை என்ன செஞ்சுட்டாங்க? உண்டு விட்டனர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். 23ஆம் புலிகேசியில கூட இந்த புறா 23ஆம் புலிகேசி சமைச்சு சாப்பிட்டுவார் இல்லையா, தூது வந்த புறாவை, அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, இந்த மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார், இதை எப்படி மேட்ச் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உண்ட பின் என்ன செய்வாங்க? சில பேர் நக்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் இடம்பெற்ற நூலோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுனா திருவாசகம். திருவாசகத்துடைய ஆசிரியர் தான் யாரு அப்படின்னா மாணிக்க வாசகர். யாரு? மாணிக்க வாசகர். ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அண்டா பகுதி, இதை அண்டான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அண்டா ஃபுல்லாக வாசடிக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அண்டால பிரியாணி இருக்கு, அதனால அண்டா ஃபுல்லாக வாசடிக்குது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மாணிக்க வாசகர், அவர் தான் இந்த பாடலை எழுதினாரு. அதனால அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அண்டா ஃபுல்லாக மாணிக்க சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். மாணிக்கன்றது ஒரு யானை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டு, அண்டா ஃபுல்லாக யாரு? மாணிக்கம் சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடமும் வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடினவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு நம்ம எப்படி இந்த சன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா பாரதியாருக்கும் பாரதி வரும் இல்லையா, அதனால பாரதிதாசனுக்கு இங்கே சன் ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கே யாருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் பாரதியாருக்கு. இப்போ பாருங்க, இந்த பாட்டை பாடினது யாருன்னா பாரதிதாசன். சன் ரொம்ப எளிமையா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சன் ரொம்ப எளிமையா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா குறுந்தொகை. அதாவது நம்ம ஒரு படத்துல கூட, திருவிளையாடல் படத்துல கூட சிவாஜி சார் அந்த தர்மிக்கு பாடல் எழுதி கொடுப்பார் இல்லையா, அந்த பாட்டு தான் இது. இந்த பாட்டு எங்க இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. குறுந்தொகையில இருக்கு. அதுல அப்படிதான் இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த படத்தை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது அவர் தப்பு எவ்வளவு இருக்கோ அதுக்கெல்லாம் அமௌண்ட்டை கம்மி பண்ணிட்டு சரியா இருக்கிறதுக்கு மட்டும் அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாரு தர்மி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம். இந்த கான்செப்ட்டுக்கு குறுந்தொகை கொடுங்க, இந்த பாட்டுக்கு என்னது குறுந்தொகை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பாட்டுக்கு குறுந்தொகை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடினது யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா பாரதியார். யாரு? பாரதியார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல யாரையுமே நான் பார்த்ததில்ல, என்னது இளங்கோவை போல யாரையுமே நான் பார்த்தது கிடையாதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கடம் அப்படின்னா உடம்பு அப்படின்னு அர்த்தம். இந்த பாடலை பாடினது யாரு அப்படின்னா கடுவெளி சித்தர். யாரு? கடுவெளி சித்தர். ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கள்ள வேடம் புனைவரங்களை பார்த்தா கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கையருவா சொல்லி அடிச்ச அருவா. இந்த பாடல் எப்பாடல் வகையை சார்ந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்பாடல் அப்படின்னா தொழிற்பாடல். நாட்டுப்புற பாடல்லையே இது தொழிற்பாடல் வகையை சார்ந்தது. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நல்லது செய்தல் ஆட்சிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின், இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா புறநானூறு. புறநானூறுல யார் சொல்லியிருப்பா அப்படின்னா நரிவேறு உத்தலையார் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. நல்லது செய்யலாட்டி கெட்டது செய்யாம இருக்கணும் அப்படின்ற மட்டும் சொல்லியிருப்பாரு. இது என்னன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நிறைய பார்த்துட்டு போனா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நரிவேறு உத்தலையார் தானே ஆசிரியர், அதனால நிறைய பார்த்துட்டு போனா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க புறநானூருக்கு புறாவுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா கடுவெளி சித்தர். யாரு? கடுவெளி சித்தர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நந்தவனத்தில் இருக்க ஆண்டியை பார்த்து எல்லாம் கடுப்பா வராங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். மையோ மரகதமோ மறி கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அலியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா கம்பர். கம்பர் ராமாயணத்துல ராமருடைய வடிவத்தை பத்தி இப்படி வர்ணிச்சிருப்பாரு. ஓகே, இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஐயோ என்னது கம்பெடுத்து அடிச்சு எப்படி கத்துவாங்க? ஐயோ ஐயோ தானே கத்துவாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது கம்பர் ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல கங்கை படலத்துல இந்த பாடல் வரிகள் இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
ஓகே, அடுத்த கொஸ்டின். திணையளவு போதா சிறு புல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா கபிலர். கபிலர் வந்து திருவள்ளுவ மாலையில் இந்த பாடலை வந்து எழுதியிருப்பாரு. ஓகே, இந்த திருவள்ளுவ மாலை மொத்தம் வந்து 53 புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. 55 பாடல்கள் மொத்தம் இருக்கு. அதில் ஒரு பாடல் தான் இது. திணையளவு போதா சிறு புல் நீர் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும். இதில் தான் அந்த அறிவியல் அணுகுமுறை இருக்கும். ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது இந்த காப்பின்னு இருக்கா, திண்ணையில் உட்காந்து தான் காப்பி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். என்னது, திண்ணையில் உட்காந்து தான் காப்பி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவருக்கு ஒருவர் இப்பாடல் அடியின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். யாரு? ஒட்டக்கூத்தர். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மயங்கிட்டாங்க, ஒட்டி கேட்டவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொறுத்துகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, விளைந்து முதிர்ந்த விழுமுத்து இது வந்து எந்த நூல் அப்படின்னா மதுரை காஞ்சி. இது மதுரை காஞ்சி. ஓகே, இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மதுரை முத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மதுரை முத்து ஜோக்கு கேட்டால் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி இது வந்து எது அப்படின்னா இந்த நூல்னா அகநானூறு. ஓகே, அக்காவும் நானும், அகநானூருக்கு அக்காவும் நானும் சொல்லி ஷார்ட்கட் போட்டிருக்கோம். அக்காவும் நானும் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் எந்த நூல் அப்படின்னா புறநானூறு. ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, காற்றோட போக்கை அறிஞ்சு தான் என்ன செய்யும், புறா வந்து பறக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் இது எந்த நூல் அப்படின்னா பாலை. கட்டுத்தறியில் கட்டின யானைக்குட்டி வந்து என்ன செய்யுது, பாலை குடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கு ஆப்ஷன் பி வரும். ஓகே, அடுத்து வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை. எது? புறப்பொருள் வெண்பா மாலை. இந்த நூலோட ஆசிரியர் வந்து ஐயனாரீதனார். யாரு? ஐயனாரீதனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ புறப்பொருள் வெண்பா மாலை, புறாவை வந்து விரட்டணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, புறாவை விரட்டுறதுக்கு வெண்பா வந்து மாலை நேரத்தில் என்ன செய்யறா, கல்லு கொண்டே அடிக்கிறா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த ஐயனாரீதனார் அவரை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஐயா வந்து என்னது கல்லு தடுக்கி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுனா திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலையில் இந்த பாடலை வந்து இறையனார் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். அதாவது இந்த கற்பகம் அப்படின்னா கற்பக விருட்ச மரம் இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ கற்பக விருட்ச மரம் அப்படின்றப்ப இறைவன்கிட்ட தான் இந்த கற்பக விருட்ச மரம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, திருவள்ளுவ மாலை இது வந்து எங்கே இருக்குது, திருவள்ளுவ மாலையில் இருக்குது. கற்பக மரத்தில் இருக்க மலர் எடுத்து தான் என்ன செய்வாங்க, திருவள்ளுவருக்கு மாலை போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துய்ந்தது அருளும் உணர்வில்லாத சிறுமை ஏன் யான் என்றார் இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னா நாவுக்கரசர். ஏன்னா நாவுக்கரசருக்கு தான் அந்த சூளை நோய் வந்து தீர்த்து வைப்பாரு சிவபெருமான். ஸோ அப்போ இந்த இது யாரை குறிப்பிடுறதுன்னா நாவுக்கரசர் தான். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை இது யார் கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா பாரதிதாசன். ஓகே, இப்போ வந்து சன் வந்து தமிழுக்கு தொண்டு செய்யறான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். என்னது, சன் வந்து தமிழுக்கு தொண்டு செய்யறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பொருந்தா ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன் பாடல்கள் வந்து பாடலில் எது பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா சின்ன பையிலே செய்தி கேளதா, இந்த பாட்டு தான் கண்ணதாசன் பாடாத பாடல். இது வந்து யார் பாடினது அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் வந்து பாடியிருப்பாரு. எந்த படத்தில் அப்படின்னா அரசியலங்குமாரி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து பாடியிருப்பாரு. அந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் தான் ஹீரோவாக இருப்பார். ஸோ இந்த மூணுமே கண்ணதாசன் பாடின பாடல்கள் தான். இது மட்டும் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடிய பாடல். சின்ன பையிலே செய்தி கேளடா. ஓகே, அடுத்து கூவா முன்னம் இளையோன் கூறுகினி கொடுக்கப்பட்டுள்ள செயலில் அடிக்கோட்டிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிக. என்ன அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சா கூவாத அப்படின்னு வந்திருக்கணும். இங்கே வந்து தா வந்து கெட்டு போயிடுச்சு, ஈறு கெட்டு போயிடுச்சனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இது வந்து வினைச்சொல்லை கொண்டு முடியும். குறுகி நின்றான் அப்படின்னா வினைச்சொல்லை கொண்டு முடியுது இல்லையா, அதனால இது வினையச்சம். வினைச்சொல்லை கொண்டு முடியும் எச்ச வினை வினையச்சம். இங்கே வந்து இந்த பாடல் வரி வந்து எந்த நூலில் இருக்குது அப்படின்னா கம்பராமாயணத்தில். எதில் இருக்குது அப்படின்னா அயோத்தியா காண்டத்தில் இருக்குது. அயோத்தியா காண்டம் குகப்படத்தில் இருக்குது. இதை எழுதுனது யார் அப்படின்னா கம்பர். இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க. விற்பெரும் தடன் தோல் வீர இப்பாடலடி யாரை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ராமரை வந்து குறிப்பிடுது. யார் சொன்னது அப்படின்னா அனுமன் வந்து ராமரை பார்த்து விற்பெரும் தடன் தோல் வீரன் சொல்லியிருப்பாரு. ஸோ இது யாரை குறிக்குது அப்படின்னா ராமரை தான் குறிக்குது. இது வந்து கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் திருவடி தொழுத படத்தில் இந்த பாடலடி இருக்குது. ஓகே, நம்ம வில்லு அப்படின்னாலே ராமர் ஞாபகம் வந்துடும், உங்களுக்கே தெரியும். ஓகே, அடுத்து பொருந்தாத இணையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழ். தான் தப்பா மேட்ச் ஆயிருக்கு. இது வந்து எந்த நூல் அப்படின்னா திருவாசகம். இது எது? திருவாசகம். இது எப்படி
ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வாசம் அடிக்குது. இது கூட ஃபுல்லாக வாசம் அடிக்குது. ஏன்னா கூடையில் வந்து பூக்கூடையாக இருந்தால் வாசம் தானே அடிக்கும். அப்போ கூட ஃபுல்லாக வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். என்னது கூட ஃபுல்லாக வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, களிறு எரிந்து பெறுதல் காலைக்கு கடனே. இது வந்து எதுனா புறநானூறு. களிறு மேலே யார் உட்காந்துருக்கா, புறா உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். உழுதுண்டு வாழ்வாரை வரவில் திருக்குறள் தெரியும். பண்ணோடு தமிழப்பாய் வந்து தேவாரம். பண் அப்படின்னா இசை அப்படின்னு நமக்கு தெரியும். மியூசிக்னால யார் இருக்கா, அதில் தேவா. மியூசிக் போடுறது யார், தேவா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கி சரியான தொடரை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான். இதுதான் சரியான ஆன்சர். ஓகே, இது எப்படி கொடைமடம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கொடைமடம் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஏழை பணக்காரவங்க அந்த மாதிரி பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்துக்கும் கொடுக்குறவன் தான் பேகன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னா பரணர். ஸோ ஒரு பரணர் வந்து என்ன சொல்றாரு, பேகன் வந்து கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான். படைமடம்னா என்ன அப்படின்னா, அதாவது வீரம் இல்லாதவங்க, புறமுதுகிட்டு ஓடுறவங்க, புண்பட்டவங்க, மூத்தவங்க, இளையவங்கன்னு சொல்லி பார்க்காம பாரபட்சம் பார்க்காம எல்லாத்தையும் அடிக்கிறதா படைமடம். ஆனால் அப்படி செய்ய மாட்டான், படான் அப்படின்னு சொல்றாங்க. யாரு, பேகன் அப்படி செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி பர்னர் சொல்றாரு. எதுல சொல்றாரு அப்படின்னா புறநானூறுல சொல்லுவாரு. யாரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா வையாவி கோப்பெரும் பேகன், அவரை பத்தி தான் சொல்றாரு. அதான் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் அப்படிங்கிறதா இதுக்கு சரியான தொடர். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தோடுடைய செவியன் விடமுண்ட கண்டன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லாவே தெரியும், சிவபெருமான் அப்படின்னு. யாரு, உமையொரு பாகனாம் சிவபெருமான். அடுத்த கொஸ்டின், கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்னு கற்றவர்களுடைய சிறப்பை போற்றும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா புறநானூறு. இதோடைய ஸ்டார்டிங் லைன் என்ன அப்படின்னா, உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு புறநானூர்ல. அந்த பாடலுடைய கடைசி 2 லைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து புறநானூர்ல ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து இந்த பாடலை வந்து பாடியிருப்பார். ஓகே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கீழே இருந்து புறா மேலே பறக்குது அப்படின்னு சொல்லி புறநானூரை புறான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இருந்து மேலே புறா பறக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எவ்வகை செய்தியும் உவமம் காட்டி என்னும் மதுரை காஞ்சியின் பாடலடி குறிப்பிடும் கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா ஓவியக்கலை. ஓகே, இது வந்து மதுரை காஞ்சியோட ஆசிரியர் யாரு அப்படின்னா மாங்குடி மருதனார். யாரு, மாங்குடி மருதனார். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எவ்வகை செய்தியையும் என்ன செஞ்சவங்க, மது குடிச்சோன்னு எல்லாம் வளரிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு விதமாக நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும்னா, எந்த செய்தியும் மதுரைக்காரங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். எது எந்த ஷார்ட்கட் பிடிக்குதோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பொருந்தா இணையினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். பாரதியார்னு கொடுத்துருக்காங்க. யார் எழுதுனதுன்னா பாரதிதாசன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, எங்கள் பகைவரை எங்கேயோ மறைச்சு வச்சுட்டா அவங்க சன்னு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் யார் எழுதுனதுன்னா நாமக்கல் கவிஞர். பாட்டாளி மக்கள்லாம் நாமக்கல்ல என்ன பண்ணியிருக்காங்க, முட்டை தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. நாமக்கல்னாவே நம்மளுக்கு முட்டை ஞாபகம் வந்துடும். பாட்டாளி மக்கள்லாம் எங்கே வேலை செய்கிறாங்க, நாமக்கல்ல முட்டை கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முல்லைக்கோர் காடு போலும் யார் அப்படின்னா சுரதா. சுரதாவுக்கு ராதான் ஞாபகம் வச்சுக்க இருக்கேன். அது வந்து எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ராதாவுக்கு முள்ளு குத்திடுச்சு அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ் யாரு அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அப்போ விநாயகர் வந்து கல்லில் தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பட்டியல் 1 2 சேர்த்து பொருத்தணும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் யாரு அப்படின்னா திருமூலர். இது எழுதுனது யாரு, திருமூலர். மீதுன் விரும்புல் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஔவையார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொன்னது சீத்தலி சாத்தனார், மணிமேகலையில் சொல்லியிருப்பாரு. நீரின்றி அமையாத உலகன்னு சொன்னது யாரு அப்படின்னா திருவள்ளுவர். இதுதான் சரியான மேட்ச். இந்த பாடல் ஃபுல்லாமே, இந்த வரிகள் ஃபுல்லாமே உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும், அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால ஷார்ட்கட் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து சரியான எதுகையை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோ நன்றியும். இது வந்து எதுகை அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இந்த பாடல் எதில் இருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் வழக்குரை காதையில் இந்த பாடல் வந்து இருக்குது. எழுதுனது யாரு அப்படின்னா இளங்கோவடிகள். இது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நல்லொழுக்கம் ஒன்றே பெண்ணே நல்ல நிலை சேர்க்கும், புல்லொழுக்கம் தீமை பெண்ணே பொய்யுரைத்தல் தீமை. இந்த இதில் இருக்க விழிச்சொல், விழிச்சொல்னா ஒருத்தவங்களை கூப்பிடுற மாட்டம் இருக்கிறதா விழிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா பெண்ணே அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விழிச்சொல். இந்த பாடலுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா பாரதிதாசன். ஓகே, இதை எப்படி மேட்ச் பண்ணிக்கலாம், சன் வந்து நல்லொழுக்கத்தோட இருப்பான் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணிக்கோங்க. சன் வந்து நல்லொழுக்கத்தோட இருப்பான் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். இது எந்த நூல்னா பழமொழி நானூறு. ஆசிரியர் யாருன்னா முன்றுரை அறையினார். இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா புகாவா என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. புகாவா அப்படின்னா உணவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். புகாவானா உணவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல புகாவா அப்படின்னா காவை மட்டும் அடிச்சு போனாங்க, புவான்னு வரும். புவா அப்படின்னா உணவுன்னு சொல்லி ஞாபகம் வந்துடும். ஓகே, இங்க வந்து பழமொழி நானூறு முன்றுரை அறையினார் எழுதியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.